என் மகளோட திருமணத்துக்கு வந்திருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவங்கள நான் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க அதுக்கு மறுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக நடிகை சௌகா ஜானகி அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என் பொண்ணு சச்சிக்கு அவள் விருப்பப்படியே அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன். எளிய முறையில் திருச்சானூரில் தான் திருமணம் நடந்துச்சு. சென்னையில் நடந்த ரிசப்ஷனுக்கு ஏராளமான பிரமுகர்கள் வந்திருந்து வாழ்த்துனாங்க. ரிசப்ஷனுக்கு வந்த சிவாஜி கணேசன் சார் என் மகளுக்கு பரிசளித்து வாழ்த்துவிட்டு உடனே புறப்பட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு போகணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். இல்லை, என் அம்மா உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் புறப்படணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சிவாஜி கணேசனோட தாயார் இறந்து விட்ட செய்தி திருமண ரிசப்ஷன் நடந்த மண்டபத்துக்கு வந்துச்சு. வந்தவங்களை உபசரித்து விட்டு பெண் மாப்பிள்ளை 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மண்டபத்திலேருந்து நேராக சிவாஜி சாரோட வீட்டுக்கு போயிட்டேன். தாய் சீரியஸாக இருந்த போதும் சிவாஜி சார் என் மகளோட திருமண ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பு தான். அதே மாதிரி ரிசப்ஷன் முடிஞ்சதும் நான் அவர் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அவர் பேரில் எனக்கு இந்த மரியாதை தான் காரணம் அப்படின்னு நடிகை சௌகா ஜானகி அம்மா அவங்களோட நெகிழ்ச்சியான தருணங்களை பற்றி பேசியிருந்தாங்க.